இந்த 16 வருஷம் சுசேந்திரன் என்ன கற்றுக்கிட்டாரு, தமிழ் சினிமாவில் என்ன விஷயம், இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கார், அது சொல்லலாமா? 16 வருஷம் லேர்ன் பண்ணது அப்படின்னு பார்த்தா, லைஃப்பில் அப் அண்ட் டவுன் எவ்வளோ வேணாலும் வரலாம். நம்மளுடைய உழைப்பு சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் அது ஒரே மாதிரியான உழைப்பு தான் நம்ம கொடுக்கணும். காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது அப்படிங்கிறது வந்து நான் பிகினிங்கில் ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தேன். இடையில வந்து கொஞ்சம் சரி ஓகே அப்படின்ட்டு எனக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்னீஷியன் சுசீந்திரன் கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆனான். ஸோ அந்த கிரியேட்டர் ஆஸ் எ டைரக்டர் சுசீந்திரனை கொஞ்சம் அவன் டாமினேட் பண்ணிட்டான். ஸோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டு ஆஸ் எ கிரியேட்டராக ஆஸ் எ ரைட்டராக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டு வரணுங்கிற அந்த புரிதல் வந்து எனக்கு வந்து சமீபத்தில் வந்துச்சு. ஸோ நான் என்னை மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தில். செகண்ட் திங் வந்து என்னுடைய ஒவ்வொரு படங்களுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு இளையோடன மாதிரியான ஒரு ஃபன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வெண்ணிலா கபடிக்குள்ளேருந்து அந்த ஃபன் வந்து என்னுடைய லாஸ்ட்டு ஃபியூ ஃபிலிம்ஸில் வந்து அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த படத்தில் நிச்சயமாக பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபன் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அது நம்மளுடைய பலம் அப்படின்ட்டு. ஸோ நான் என்னென்னலாம் என்னுடைய படங்களை நான் மிஸ் பண்ணணும் அதை இந்த படங்களில் மறுபடியும் கொண்டு வந்திருக்கேன்.